கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளை தேவன் காணச் செய்தார். அதற்காக நான் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டவர் நீதி செய்கிற தேவன், சீக்கிரமாய் நியாயம் செய்கிற தேவன். ஆண்டவருடைய சிங்காசனத்தை நெருங்கி சேருவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வெறும் நீதியை மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல, இரக்கத்தையும் செய்கிற ஒரு தேவன். எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது, இரக்கத்தை பெறத்தக்கதாக தைரியமாய் கிருபாசனத்தண்டை நெருங்கி சேரக்கடவும் என்று சொல்லியிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் நீதியை மாத்திரமல்ல, இரக்கத்தையும் செய்கிற ஆண்டவர். 2 மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் இரக்கம் கேட்க வந்து நின்றார்கள். 2 பேருமே ஆண்டவரை நம்பி வந்தார்கள். 2 பேருமே ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை வேண்டி நின்றார்கள். ஆனால் ஒருவனுக்கு நீதி கிடைத்தது, மற்றவனுக்கு நீதி கிடைக்கவில்லை. இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். வசனம் 13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். 2 பேர் ஜெபிக்க சொல்லுகிறார்கள். நீதியுள்ள தேவனிடத்தில் ஒரு நீதியை கேட்டு ஜெபிக்க சொல்லுகிறார்கள். அதில் ஒருவன் பரிசேயன், மற்றவர் ஆயக்காரன். அந்த பரிசேயன், ஆண்டவரே, நான் 2 முறை உபவாசிக்கிறேன், வாரத்தில் நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று தன்னுடைய நீதியை தேவனிடத்தில் எடுத்து சொல்லுகிறான். ஆனால் இந்த ஆயக்காரனோ, ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று இரக்கத்திற்காக, நீதிக்காக கெஞ்சுகின்றான். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று. இவனுக்கு நீதி எப்படி கிடைத்தது? இவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? சொன்னான், ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தி இந்த நாட்களில் ஜெபிக்க துவங்குங்கள். பைபிள் கால்ஸ் மூலமாய் இந்த நாட்களிலே ஒரு 100 நாட்கள் ஜெபத்தை நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் ஒவ்வொரு நாளும் இரவிலும் 1 மணி நேரம் கூடி ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் பகலிலே ஆலயத்திலே ஜெபிக்கிறோம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனியே ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த 100 நாள் ஜெபத்திலே கலந்து கொள்ள விரும்பினால், திரையில் காணுகிற இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். வல்லமையாக இருக்கிறது அந்த ஜெபம். அதிகாலையில் ஆண்டவரிடத்தில் இரக்கத்தையும் கிருபையும் பெற ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த ஜெபத்திலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இங்கே வசனம் சொல்கிறது, அவன் அல்ல, இவன். தன்னை மேன்மைப்படுத்தினவன் அல்ல, தன்னை தாழ்த்தினவன். இந்த மாதத்திலே உங்களை தாழ்த்தி உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனை தேடுங்கள், நீதிக்காய் வேண்டுங்கள். நிச்சயமாய் அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோமே. உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ கர்த்தர் ரட்சிப்பார். யாரெல்லாம் நீதிமான்களாக மாறவில்லையோ கர்த்தர் நீதிமான்களாக மாற்றுவார். இந்த கிரியைகள் நடக்கும். தேவனை விசுவாசியுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னதமான தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, ஜெபிக்க சென்ற 2 பேரில் ஒருவன் நீதியை பெற்றுக்கொண்டு நீதிமானாய் மாறினானே. எங்கள் நீதி அல்லப்பா. எப்பொழுதெல்லாம் இடத்துல வருகிறோமோ எங்கள் நீதியை ஒதுக்கி வைத்துவிட்டு உம்முடைய நீதியை வாங்கி இருதயத்திலே வைத்து கடந்து செல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, உம்முடைய நீதி என்ற சால்வையை அவன் மேல் போர்த்து நீ நீதிமான் என்று சொல்லி அனுப்பிவிட்டீங்களே ஆண்டவரே. அதே போல உங்கள் பிள்ளைங்கள் தங்களை தாழ்த்தி உம்மிடத்துல கிருபை கேட்கும் பொழுது நீதியையும் கொடுக்கிறீர், கிருபையும் கொடுக்கிறீர். இந்த காலை வேளையிலே இந்த நீதியையும் கிருபையும் இடத்துல தங்களை தாழ்த்தி பெற்றுக்கொள்ள உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளெல்லாம் நடத்துங்க. குடும்பத்தில் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ அவர்கள் எல்லாருக்காக, ஆண்டவரே நீர் கிருபையாயிரும், தேவனே நீர் கிருபையாயிரும், தெய்வமே நீர் கிருபையாயிரும் என்று உம்மிடத்தில் வேண்டி அந்த நீதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் நீதிமான்களாய் மாற உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. வலது கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்கப்பா. ரட்சகரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களை, ஆண்டவரிடத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தும் பொழுது அவர் உங்களுக்கு நீதி கொடுப்பார்,
நீங்கள் நீதிமான்களாய் மாறுவீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.